மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டருக்கு நன்றி சொல்லுகிறேன். சபை மக்களாக உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். Praise the Lord. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசுங்க. சபை ஊழியத்தை ஆசிர்வதிங்க. உம்முடைய தாசனை ஆசிர்வதிங்க. கூடி வருகிற சபை மக்களை ஆசிர்வதிங்க. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அசட்டைகளை எடுத்து போடுங்க, உதாசனங்களை எடுத்து போடுங்க. உற்சாகத்தினால் எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை அபிஷேகித்து நடத்தும்படி உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போலவே பாஸ்டருங்க கையிலேயே மைக்கு வச்சு இந்த மாதிரி எங்களை மாதிரி வயசானவங்க வந்தால் மைக்கு ஸ்டாண்டு மைக் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எதுனா ஒப்பேற்றுறாங்க. அவங்க முந்தா நாள் சேலத்தில் கூட போனால் ஸ்டாண்டு இல்லை. என் மைக்கை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு பேசினேன் நான். எவ்வளோ சபையில் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். நான் மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடும் இருக்கிறேன். அதற்கு அடையாளமாக இஸ்ரவேலர் எல்லோர் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். மேன்மைப்படுத்துவது என்பது கர்த்தர். வேறு யாரும் நம்மை மேன்மைப்படுத்த முடியாது. உன்னை அப்படி உயர்த்தி வச்சிடற பார்த்துக்க, உன்னை எப்படி ஆக்க போகிறேன் பார்த்துக்க, உன்னை நான் எந்த லெவலுக்கு கொண்டு போகிறேன் பார்த்துக்க அப்படின்னு மனுஷன் வாய் அளக்கலாம். ஆனால் யாரும் நம்மை மேன்மைப்படுத்த முடியாது, உயர்த்தி வைக்க முடியாது. கர்த்தருடைய கரம்தான் நம்மை உயர்த்த முடியும், நம்மை மேன்மைப்படுத்த முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடுகள் பின்னால் அலைந்த தாவீதை தேவன் மேன்மைப்படுத்தினான். அவருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா அநேக கண்கள் ஆச்சரியப்படும்படியாய், அவங்க பெத்த தகப்பனே கூட ஆச்சரியப்பட்டான். உடன் பிறந்த 7 சகோதரர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன? சாமுவேல் அவங்க வீட்டுக்கே போய் அவங்க உடன் பிறந்த தாவீதினுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஒருத்தராக கூப்பிட்டு அவரை அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கறதுக்காக கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இவங்க இல்லை, எங்கேயோ காட்டில் ஆடுகள் பின்னால் அலைந்து கொண்டிருந்த தாவீதை அங்கே ஆச்சரியமான காரியம் கர்த்தர் செய்கிற காரியம். ஒருவனை மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சார்னா அது எந்த நிலைமையில பண்றாருன்னு தெரியாது. அவங்க தகப்பனே கூட
தாவீதை தேவன் மேன்மைப்படுத்தின பொழுது அவங்க தகப்பனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. காரணம், கடைசி பிள்ளை, ஒன்றுத்துக்கும் உதவாத பிள்ளை, வீட்டிலேயே கணக்கில் இல்லாத பிள்ளை. ஆனால் கர்த்தரோ அவனை கணக்கில் வைத்திருந்தார், அவனை நினைத்திருந்தார். கர்த்தர் யாரை நினைக்கிறாரோ, கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உன்னை கர்த்தர் மனசுல வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீ மேன்மை அடைவதை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வசத்தப்படணும், நீ உயர்வடையணும் அப்படின்னு தேவன் தீர்மானித்துட்டார்னா உன்னுடைய உயர்வை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் நினைத்தார், தாவீதை தேவன் உயர்த்தி வைத்தார், தடை செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி ராஜாவாக உயர்த்தி கனப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும், ஆசாரியனாக உயர்த்தி மேன்மைப்படுத்தவும், ராஜாக்களாக உயர்த்தி மேன்மைப்படுத்தவும் தேவன் வல்லவராயிருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆனால் இந்த மேன்மை என்ற காரியம் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற காரியம். மேன்மை என்பது கர்த்தருடையது. கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவர். எவரையும் மேன்மைப்படுத்துவார். இவங்கள தான் அவங்கள தான். வேதத்தில் எப்தான்னு ஒரு பாத்திரம் இருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் எப்தான்னு ஒரு மனுஷன் இருக்கான். இந்த எப்தான்ற மனுஷனை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் பட்ட கேவலம் போல எவனும் கேவலப்பட்டிருக்க முடியாது. குடும்பமே அவனை வேசி பிள்ளைன்றது. அம்மா அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா ஒரு வெப்பாட்டி மாதிரி இருந்தவங்க. எப்தாவினுடைய தாய் அவங்க அப்பாவுக்கு ஒரு வெப்பாட்டி, மனைவி இல்லை. ஆனால் அந்த வெப்பாட்டி என்பதற்காக அந்த எப்தாவினுடைய தகப்பனுக்கு முன்பாக பிறந்த இவனுக்கு முன்பாக பிறந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, நீ ஒரு வேசி மகன் என்று சொல்லி அவனை அவமானப்படுத்துகிறார்கள். தேசத்து மூப்பர்கள் எல்லாம் அவனை அவமானப்படுத்துகிறார்கள். தேசத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அவனை அவமானப்படுத்துகிறார்கள். அவன் தேசத்தை விட்டே ஓடி போய் எங்கேயோ ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு அடியாளாய் வேலை செய்கிறான். கூலிப்படைக்கு தலைவனாயிடுறான். நம்ம ஊர் பாஷையில் சொன்னோம்னா ஒரு கூலிப்படையை வச்சுக்கிட்டு அந்த கூலிப்படைக்கு தலைவனாயிருந்து அடியாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஏற்ற வேளை வந்த பொழுது எந்த எப்தா தேசத்தை விட்டு விரட்டப்பட்டானோ, எந்த எப்தா தன்னுடைய வீட்டினுடைய உடன் பிறந்தவர்களாலே உனக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த எங்க சொத்துக்கும் சுகத்துக்கும் எங்க தகப்பனுடைய பாத்தியத்துக்கும் ஒரு பாத்தியத்தையும் இல்லை, ஓடிப்போ என்று சொல்லி விரட்டினார்களோ, அந்த தேசத்திலே அவன் மேன்மைப்படுத்தப்பட்டான். தேசத்து பெரியவங்கெல்லாம் போய் அவனை கெஞ்சுறாங்க, நீ எனக்கு தலைவனாயிரு, நீ எனக்கு தளபதியாயிரு, நீ எங்களுக்கு தேசத்தை நடத்து, நியாயாதிபதியா எங்களை நியாயம் விசாரிக்க உங்களை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம், வா. விரட்டி விட்டீங்களடா. என் தாயை எவ்வளவு கேவலமா பேசுனீங்க. என் வாலிப பிராயத்திலே நான் பட்ட என்னுடைய இருதய கலக்கம் எப்படியா இருந்தது. என் பெற்ற தாயை என் சொந்த காதுகளால் நான் வேசி என்று கேட்கும்படியாய் இந்த தேசத்தில் நான் பட்ட அவமானம் போதாதா? மறுபடியும் என்ன அந்த தேசத்துக்கு கூப்பிடுறீங்களேன்னு சொல்ல பொழுது, இல்லை இல்லை, நீ எங்களை ஆள வேண்டும் என்று எந்த தேசம் விரட்டியதோ, எந்த பெரியவர்கள் விரட்டினார்களோ, எந்த மூப்பர்கள் விரட்டினார்களோ, அதே தேசத்திலே எப்தாவை தேவன் மேன்மைப்படுத்தினார். நீ அவமானப்படுறேன்னு நினைக்காத. அவமானப்படுத்துகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன் தலையை உயர்த்துவார். எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும்.
ஆனால் மேன்மைப்படுவதற்கு நீ அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். சரி, ராஜாவா மேன்மைப்படுத்துறாரு, நியாயாதிபதியா உயர்த்தி வைக்கிறாரு. ஆனா பவுல் சொல்லுகிற மேன்மை, இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். நான் ராஜாவா இருக்கு எனக்கு பெரிய மேன்மை, அந்த மேன்மையெல்லாம் எனக்கு ஒரு மேன்மையே கிடையாது. நான் ஒரு ஆசாரியனா இருக்கணும்ன்ற எந்த மேன்மையும் எனக்கு வேண்டாம். எனக்குன்னு ஒரு மேன்மை இருக்கு, அந்த மேன்மை தான் எனக்கு மேன்மை அப்படின்னு பவுலுடைய மேன்மை. ஒரு 3 மேன்மைகளை நான் சொல்லி முடிக்க போகிறேன். பவுல் பார்த்த மேன்மை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் முதலாவது எதை மேன்மை என்று சொல்லுகிறான்? எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மை. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருக்கு தெரியுமா, அதுதான் மகா மேன்மை என்று சொல்லுகிறான். பவுலுடைய பார்வையிலே எனக்கு மேன்மையாக இருப்பது, என்னுடைய மேன்மைன்னா நான் ராஜாவா இருக்கணும்ன்ற மேன்மை எனக்கு வேண்டாம். நான் ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய மேன்மை என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் அடைந்த எல்லா மேன்மையா, எந்த மேன்மையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபைன்னு ஒன்று என்னோட கூட இல்லாம போயிருந்தா, அதனாலதான் பவுல் சொல்றாரு அவருடைய மேன்மை, அவருடைய கிருபை தான் எனக்கு மேன்மை. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. ஹலோ, கிருபை என்பது என்ன? கிருபை என்பது என்ன? பிரதர் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ கிருபையில் இருக்கிறேன். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ கிருபையில் கடக்கிறேன். நீ கடக்கிறதும் இருக்கிறதும் கிருபையை அவ்வளோ லேசா நினைக்காத. இங்கே பவுல் எழுதுறார் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த கிருபை. அப்ப கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு தகுதிப்படுத்துறாரு தெரியுமா? அன்ஃபிட்னு சொல்லி உலகம் சொன்ன உன்னை, அன்ஃபிட்னு சொல்லி உன் குடும்பமே சொன்ன உன்னை, அன்ஃபிட்னு சொல்லி உன்னை உதாசீனப்படுத்தின உன் அக்கம் பக்கத்தாருக்கு நடுவில் உன்னை நீ ஃபிட்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் கிருபை. பிரைஸ் எல்லாம் அந்த ஃபிட்ன்ற சர்டிஃபிகேட் கொடுக்கிறது தான். இலவச வெகுமானம், ஃப்ரீ கிஃப்ட். தூங்கிட்டு இருக்கிறவனை ஒருத்தனை எழுப்பி, இந்தப்பா கப்பு, நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க, எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணேன்? கப்பு கொடுக்குறாங்க. என்ன சாதிச்சா எனக்கு கப்பு கொடுத்தாங்க? இந்த கப்பெல்லாம் எதுக்கு? இப்போ நீங்கள் இவ்வளோ கப்பு அடிக்க வச்சுக்கிறீங்களே, என்ன பண்ணி கப்பு வாங்கி வச்சுக்கிறீங்க? நீங்கள் உங்கள் பாஸ்டர் எத்தனை அடிக்க வச்சிருக்கிறாரு. சரி, உங்களை இப்போ இது ஒன்றுக்கும் ஒரு ஏதாவது வரலாறு இருக்குதா? இருக்குதா? இல்லை மிச்சத்தை எடுத்து வச்சுக்கிறீங்களா? உங்கள் பாஸ்டரே சரிக்கிறார். ஓ, இது ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கினதா? சரி, அப்போ தகுதி இருந்ததுனால வந்தது இதெல்லாம். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை, உருப்படாத ஒருத்தனை எழுப்பி, காலையில் தூங்கி இருந்தவனை எழுப்பி, இந்தப்பா அப்படின்னு ஒரு கப்பை தூக்கி கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் கிருபை. தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமானம். அதை அடைவதற்கு அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அதை பெறுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையைத்தான் கர்த்தர் கிருபைன்னு சொல்றாரு. அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவு. அந்த தயவு தான் கிருபை என்று மகா மேன்மையாக நினைக்கிறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிருபையின் மேன்மையினாலே நமக்கு என்ன வந்தது? கிருபையின் மேன்மைன்னு சொன்னா கிருபை எதுக்காக மேன்மைன்னு நான் பாராட்டுறேன்? கிருபையை நான் எதுக்காக மேன்மை பாராட்டுறேன்? எபேசியர் 2:4 வாசிங்க. எதுக்கு நான் அதை மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். என்னம்மா? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த. ஹலோ, இங்கே கிருபை மேன்மை பாராட்டுவதற்கு, கிருபையை நான் மேன்மை பாராட்டுவதற்கு காரணம் என்ன? கிருபைதான் எனக்கு இரக்கம் காட்டியது, என்மேல் மனமிறங்கியது, எனக்கு தயவு செய்தது. கல்ல போல இருந்த இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம செத்து போவோமான்னு நினைச்சாங்கல்ல, அழிஞ்சு போவோமான்னு நினைச்சாங்கல்ல, உருப்படாத போயிடுவோமான்னு நினைச்சாங்கல்ல, ஒண்ணுக்கும் உதவாம சீரழிஞ்சு போகணும்னு மனசுக்குள்ள சூன்யம் வச்சாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நம்மேல் இரக்கம் காட்ட ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவர் கொடுத்தார். அந்த இரக்கம் தான் கிருபை. பிரைஸ் தி லார்ட். இறங்குகிற தேவன். கிருபை என்பது என்ன? அவர் காட்டின இரக்கம். அந்த இரக்கத்தின் நிமித்தமாய் அவர் என் மேல் வைத்த அன்பு. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த ரெண்டையும் சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஹலோ, குறைவில்லாத இரக்கம் உள்ளவராய். ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறோம், முடிஞ்சுதுரான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல், இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நீங்கள் நல்லா ஆயிடுவீங்கன்னு எந்த டாக்டரும் சொல்கிறான்னா பார்த்தீங்களா? எந்த டாக்டராவது நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க. இப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எந்த டாக்டரும் வந்து பயமுறுத்தவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பயப்படாத, நல்லா ஆயிடுவேன் போ. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை பீஸ் ஆக்கிட்டான் மெடிக்கல். ஒரே டாக்டர், அப்போல்லாம் ஒரே டாக்டர் தான், எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க, ஒரே மருந்து தான் இருக்கும், ஒரே கலர், மஞ்சள் கலரில் ஒரு, இல்லைன்னா ரோஸ் கலரில் ஒன்று, இல்லைன்னா பச்சை கலரில் ஒன்று, ஏதாவது அவங்க இஷ்டம் போல் ஒரு கலர் கலக்கி வச்சுருப்பாங்க. வயிற்று வலின்னாலும், தலைவலின்னாலும், ஜுரம்னாலும், வாந்தி பேதினாலும் அந்த தண்ணி மருந்தை தான் ஊற்றி கையில் கொடுப்பான். அதை குடிச்சிட்டு தான் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, உயிராக இருந்தாங்களா அந்த காலத்தில். அந்த தண்ணி மருந்து உலகத்தில் இந்த எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ போனால் ஒன்றும் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு இடத்துல டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, டாக்டர் அப்படியே இந்த கழுத்து கூட கொஞ்சம் வலிக்குது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாது, அது வேறு டாக்டருக்கு. இவர் பங்கு பிரித்து கொடுப்பார், அவருக்கு ஷேர் பண்ணுறார். ஆமாம் டாக்டர் என்னன்னு தெரியல, இந்த தலை இது தனியாக இன்னொரு டாக்டர் இருக்கார், அப்புறம் கண்ணுக்கு இன்னொரு டாக்டர் இருக்கார். இப்படி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு டாக்டரை பீஸ் ஆக்கிட்டான் நம்ம உடம்ப. யார் இறங்குகிறாங்க? காசு. 12 வருஷம் தன் பணத்தை எல்லாம் செலவழித்திருக்கிறாள், சற்றையாகலும் குணமடையவில்லை, அதிக வருத்தமுற்றிருக்கிறாள். அந்த நேரத்தில் தான் இரக்கத்தை தேடி அங்க வராங்க. அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டால் நான் சுகம் பெற்று விடுவேன். நீ நம்புகிற டாக்டர் எல்லாம் நான் பணம் கொடுத்தா நல்லாவேன், இந்த டாக்டர் கிட்ட இவ்வளவு காசு கொடுத்தா நல்லாயிடுவேன். சகோதரி 3 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களாம், எத்தனை ஆயிரம் கொடுத்தாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க. முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கே போனால் அவன் 3.5 லட்சம் ரூபாய் கேட்டான். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே 3 லட்சம் இல்லை 3.5 வேணாம் 3 கொடுங்கன்னா.
இப்படியா ரேட்டு போடுறான் படுக்க வச்சுட்டு. நம்மளை படுக்க வச்சுட்டு அவன் இப்போல்லாம் போனீங்கன்னா கத்தி வச்சுக்கணும். இந்த கசாப்பு கடையில் எவ்வளோ எத்தனை கிலோ அப்படின்றான் பாருங்க, கறி வாங்குற இடத்துல. அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போய் போய் படுக்க அறுத்துடலாம். போன உடனே கத்தி, எல்லா டாக்டரும் கத்தி வச்சு நிற்கிறான். கத்தி இல்லாத ஒரு டாக்டர் கூட கிடையாது. சற்றேயாகிலும் குணமடையாமல் நல்லாயிடுமா, 3 லட்சம் கொடுக்குறேன் நல்லாயிடுமா, இதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இதுக்கு நாங்கள் எப்படியா உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். என்ன பண்றது? ஆயிரங்கள் இல்லை, லட்சங்களை கொட்டினாலும் சரி, உத்தரவாதம் இல்லை. ஆனால் இங்கே அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய கதையை பார்த்தீங்கன்னா, அவள் எத்தனை டாக்டர்கிட்ட காசை கொட்டி கொடுத்து இரக்கமுள்ள ஒரு இடத்தை தேடுகிறாள். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திர தூங்கல். அல்லேலூயா! அதுதான் கிருபை. அந்த கிருபை என்ன பண்ணுச்சு? அவள் மேல் இரக்கம் காட்டுது, அவள் மேல் அன்பு செலுத்துகிறது. அதனாலதான் அந்த கிருபையை நான் மேன்மை பாராட்டுகிறேன். என் மேல் இரக்கம் காட்ட ஒருத்தரும் இல்லை இந்த பூமியில, இறங்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை குறிச்சு ஏதோ ஒரு வெஞ்சன்ஸா தான் என்னை பார்க்கறாங்க, ஏதோ ஒரு வஞ்சனையோடு தான் என்கிட்ட பேசுறாங்க, ஏதோ ஒரு வஞ்சக ஆவிதான் என்னோடு பழகுது. ஆனால் உன்மேல் எந்த ஒரு நிலையிலும் உன்மேல் இரக்கம் உள்ள ஒருத்தர் இருக்கிறார்னா அந்த கிருபை உள்ள தேவன். அல்லேலூயா! அதனால்தான் பவுல் எழுதுறார், இரக்கமும் அன்பும். பார்த்தீங்கன்னா அந்த அன்பு பாருங்க, அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த அன்பு எப்படி வருது? முதல்ல இறங்கு. யார் என்னை தொட்டது? விசுவாசம் உன்னை ரட்சி. போ. ஏன் தெரியுமா? வரும்போதே என்ன நினைச்சிட்டு வரா? தொட்டுட்டா நான் நல்லாயிடும், தொட்டுட்டேன்னா நான் நல்லாயிடுவேன். இயேசுவை தொடணும்ன்றதுக்காகவே நீ வரணும் அவருடைய சமூகத்துக்கு. எங்கே வரீங்க? உங்கள் பாஸ்டர் என்ன ராத்திரி 10 மணிக்கு மேலே அவருக்கு ஃபோன் பண்ணி, பா எத்தனை மணிக்குப்பா நான் வரணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் 7 மணிக்குள்ளே வந்துருங்க அங்கிள், நான் 6:30க்கெல்லாம் வந்து உட்காந்துருவேன். இந்த 2 பேர் 3 பேர் இவங்க வந்து உட்காந்தாங்க. அந்த அம்மா ஒருத்தர் வந்து உட்காந்து இருந்தாங்க. அப்புறம் பாஸ்டர் அம்மா உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து அவங்க போயிட்டாங்க. இவர் முன்மே கத்திக்கின்னு இருந்தார். இவ்வளோ தான் இருந்தாங்க. என்ன அந்த வாஞ்ச தேவ சமூகத்தில் என்ன வாஞ்ச? உங்கள் ஆராதனை நேரம் என்னன்றத உங்கள் பாஸ்டர் வேறு என்னன்னு தெரியுமா சொல்லிட்டு கூப்பிட்டாரு. வாங்க, எங்கள் ஜனங்களை எதுவும் சொல்லாதீங்க, எங்கள் பிள்ளைங்களை அடிக்காதீங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட கொஞ்சிக்கினா இருப்பாங்க யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் புதன்கிழமை சேலத்தில் மீட்டிங், 70 பாஸ்டர் வந்திருந்தாங்க. 70 பாஸ்டரையும் திட்டியே தீத்தேன். என்ன தெரியுமா ஆச்சு? மறுபடியும் அடுத்த மாதம் வாங்கன்றான் அந்த பாஸ்டருங்க. அடுத்த மாதமா வந்து திட்டுங்க. ஏன்? இந்த போதனை எங்களுக்கு நல்லா இருக்கு, இது புதுசாக இருக்கு, இது எங்களை திருத்துது. சொன்னேன். ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? சர்ச்சை நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் திறந்து வைக்கிறதுக்கு நீ யாரு? நான் ஒரு வாட்ச்மேனை போட்டு நான் திறந்து நான் ஆண்டவருடைய ஆராதனை நான் நடத்திக்கிறேன் போ. நீ பாஸ்டா இருந்து எதுக்கு? ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? ஆசாரியனுடைய வேலை என்ன? சாயந்தரம் விளக்கு ஏற்றி மறுநாள் காலையில் வரைக்கும் விளக்கு அமையாத பார்த்துக்கணும். எந்த பாஸ்டருங்க உக்காந்துக்கின்னு லைட்டு ஏற்றிக்கின்னு உக்காந்து பிடிச்சிக்கின்னு இருக்கிறாங்க?
இல்லை நீங்கள் தான் எந்த ஆலயத்தில் வந்து 6 மணிக்கெல்லாம் எல்லாம் சாயந்தரம் ஒரு முறை காலையில் ஒரு முறை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு ஜனங்கள்லாம் நம்ம போகிறோம். அதெல்லாம் பாரம்பரியம், அதெல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ போனாலும் போலினாலும் கர்த்தர் உனக்கு அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார். கிள்ளி கூட கொடுக்க மாட்டார். ஞாபகம் வச்சுக்க. நீ தேட மாட்ட, ஆனா அள்ளி கொடுப்பார். அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்துவார். உண்மை உள்ளவர் நடத்துவார். அழைத்தவர் உண்மை. எதுக்கு அழைச்சார் தெரியுமா உனக்கு? எதுக்கு அழைச்சாரு? கார் வாங்குறதுக்கா? பஸ் வாங்குறதுக்கா? வீடு கட்டுறதுக்கா? கொள்ளடிக்கிறதுக்கா? எதுக்கு அழைச்சாரு? மொட்டையா அழைத்தவர் உண்மை உள்ளவர் இல்ல, அழைத்ததுக்கான காரணத்தை உள்ள வச்சுக்கிறார் அந்த வசனத்துல. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்களேன். எதுக்கு அழைச்சாருன்னு பாருங்க. இனிமேல் அந்த வார்த்தையை நீங்க பேசவே மாட்டீங்க. அந்த வசனத்தை இனிமேல் சொல்றீங்களா பாத்துக்க. என்னம்மா? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இனிமே சொல்லுவியா நீ அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு? எதுக்கு அழைச்சாரா? அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்காக உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எதுக்காக அழைச்சாரா? அவருடைய மகனாகிய இயேசுவோடு, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீ எதுக்கத்தாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்ன விட்டுறாதீங்க. நீ ஊர்பட்ட கடை இஎம்ஐ கட்டலைன்னா இதே வசனத்தை தான் சொல்றான் இவன் ஜபத்துக்கு. இஎம்ஐ கட்ட முடியலன்னாலும் அழைத்தவர் நீங்க உண்மை உள்ளவர், எப்படியாவது இஎம்ஐ கட்டி விட்டுருங்க. நீ கடை வாங்கிக்குவே, இயேசுநாதர் வந்து இஎம்ஐ கட்டுவாரா? எங்க சொல்லி இருக்குது இதுல நான் இஎம்ஐ கட்டுவேன் உன்னை காப்பாற்றுவேன்? இருக்குது இதுல? பைபிள்ல இருக்குதா? இல்லாததெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு, அந்த அன்பின் ஐக்கியம், அவர் இரக்கத்தின் ஐக்கியம், அதுதான் கிருபை. அந்த கிருபையை நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை பார்த்தீங்கன்னா அன்புக்காகவும் இரக்கத்துக்காகவும் தான் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு, அந்த கிருபை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நம்மை வாழ வைக்கிற வார்த்தையாக. அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சீக்கிரம் வேகமா படிக்கும், 14 இருந்து 17 வரைக்கும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும். ஹலோ, கிருபை என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை இருக்குது தெரியுமா? அதுதான் கிருபை. இயேசுவே மாம்சமாகி, தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமானது. அந்த மாம்சமான வார்த்தை தான் கிருபை. படிங்க. ஹலோ, அந்த வசனத்தை மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஹலோ, கிருபை, தேவனுடைய கிருபை நம்ம கூட இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணணும், நமக்குள்ள வார்த்தை வாழணும்.
அதுதான் அங்க சொன்னவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர்னா எதுக்கு உண்மை உள்ளவர்? நம்ம அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உண்மை உள்ளவர். அப்ப ஐக்கியம் என்பது என்ன? வார்த்தை, என்னுடைய வார்த்தை உன்னிலும், நீங்கள் என்னிலும், என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்கறது கிடைக்கும், நீங்க மிகுந்த கனி கொடுப்பீங்க, கேட்கறதும் கிடைக்கும். அதுதான் நமக்குள்ளே வாசமாய். படிங்க. அவருடைய மகிமையை கண்டோம், இருந்தேனே, என்னம்மா? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும், அல்லேலூயா, அவரிடத்துல பரிபூரணமா இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட ஃபுல்ஃபில்லா இருக்கு, கொஞ்சமா எதுவுமே இல்லை அவர்கிட்ட. அன்பு பரிபூர்ணமா இருக்கு, இரக்கம் பரிபூர்ணமா இருக்கு, தயவு பரிபூர்ணமா இருக்கு, மனதுருக்கம் பரிபூர்ணமா இருக்கு. நீ என்ன எதிர்பார்க்கிறியோ மனுஷங்கிட்ட எதிர்பார்க்காத. நீ கேட்கறது பார்த்தீங்கன்னா, நீ இப்ப இந்த அன்பா இருக்கட்டும், இரக்கமா இருக்கட்டும், தயவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நீ மனுஷங்கிட்ட கேட்க முடியாது. மனுஷன் எவ்வளவு நேரம் உன் மேல அன்பு காட்ட முடியும்? அவன் எதுவரை உன் மேல் அன்பு செலுத்துவான்? 5வது வருஷம் வெட்டிங் டே. இப்பொழுது இவர்கள் இருவரும், சகோதரி, உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 5 வருஷமா நீங்க வாழ்ந்துட்டீங்க, எப்படி வாழ்ந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னுச்சு. அந்த முக்கலுக்கு என்ன அர்த்தம்? 5 வருஷத்திலே இது முக்குது. என்னத்த இது? மனுஷ அன்பு எவ்வளவு காலம் நிக்குது நம்ம கூட? இதுக்கெல்லாம் மேல ஓடுற வாழ்க்கைன்றது தெரியுமா? அதான் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு முக்காது, எப்பவும் ஒரே மாதிரியா ஓடிட்டு இருக்கும். ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அதான் சொல்றேன். அப்போ இந்த பரிபூரணமா இருக்கிறது தெரியுமா? அதுதான் நம்ம மேல கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. அந்த கிருபைக்கு முடிவே கிடையாது, முடிவில்லாத கிருபை. அது பேர் என்னது? எவர்லாஸ்டிங் கிரேஸ். நித்திய கிருபை, முடிவில்லாத கிருபை. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனை தந்த கிருபை. அந்த கிருபை, முடிவில்லாத அந்த கிருபை, அன்பும் இரக்கமும் உள்ள அந்த கிருபை என்ன பண்ணிச்சு? உனக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தது. ஆமென். அதனாலதான் நான் கிருபையை மேன்மை பாராட்டுகிறேன். கிருபை எனக்கு எதுக்காக மேன்மையா தெரியுது, எதுக்கு ஒஸ்தியா நான் அதை நினைக்கிறேன் அப்படின்னா, நான் கிருபையை மேன்மை பாராட்ட காரணம் என்ன? அது ஜீவன் தந்த கிருபை. தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 - 14 வரைக்கும் வேகமா வாசிங்க. வரைக்கும் அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை லிசன். எதுக்காக அவரை நம்ம மீட்டு கொண்டாராம்? நற்கிரியைகளை செய்ய. ஹலோ, நற்கிரியைகள் செய்வதற்கு ஒரு பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம், கிறிஸ்துவை குறித்த ஒரு வைராக்கியம் இல்லாம நீ நற்கிரியைகள் செய்ய முடியாது, நல்லது செய்ய முடியாது. கிறிஸ்துவின் நற்கிரியைகள் நம்மிலே காணப்படாததற்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு ஏன் நம்ம கிட்ட இல்லை? கிறிஸ்துவனுடைய இரக்கம் நம்ம கிட்ட ஏன் இல்லை? கிறிஸ்துவனுடைய கனிவு நம்ம கிட்ட ஏன் இல்லை? உங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க. இப்ப பாருங்களேன், உங்க கண்ணாடி, இப்ப கண்ணாடி இருந்தா உங்க முகத்தை இப்ப பாருங்களேன். ஒரு மூஞ்சி கூட கனியில, எல்லாம் கனியாத மூஞ்சி. சபையில் இப்படியே உட்காந்துருப்பாங்க. போய் ஒரு நாள் என்ன பண்ணுங்க, இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, ஆர்சி சர்ச் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, இது சிஎஸ்ஐ சர்ச் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க, அந்த ஆராதனை வேலையில் எவ்வளோ அவங்க அந்த பிரிஸ்காக இருக்கிறாங்க. ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ஃபெலோஷிப் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க கேட்டால், அவங்களாம் ஆவிக்குரியவர்கள் இல்லை, பாவிக்குரிய சபைகள் அதெல்லாம். யார் பாவி? கிறிஸ்துவின் கிரியை இல்லாதது தான் பாவி. ஒரு கிரியை கிடையாது. நற்கிரியைகள் செய்வதற்காக. கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த வசனத்தை. கிருபை என்ன பண்ணுச்சு? நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தது. அதான் கிருபை. கிருபைன்னு ஒண்ணு இல்லைன்னா இயேசு நமக்காக மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்ம மேல் வைத்த கிருபை தான் நமக்காக அவரை ஜீவன் கொடுக்க வச்சது. அதனாலதான் அது நித்திய ஜீவன் என்று சொல்ல. கிருபைக்கு இன்னொரு பேர் என்ன? நித்திய ஜீவன். அந்த கிருபை தான் நித்திய ஜீவன். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு 3:7 தான். 1 பேதுரு படிங்க. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். நித்திய ஜீவனாகிய கிருபை. ஹலோ, கிருபை என்பது லேசா நினைக்காத. கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி லேசா எதுக்கு எடுத்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கர்த்தர் கிருபை. கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டது? உன்னை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் விடுகிறது. அதுதான் கிருபை. கடைசி வரைக்கும் நம்மளை நடத்தும். நம்ம அப்ப அதாவது அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள நம்மளை கொண்டு போய் நிறுத்த போது தெரியுமா? அதுதான் நித்திய கிருபை. அந்த கிருபை இல்லாம நம்ம நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த நித்திய கிருபை நம்மோடு இல்லைன்னா 1000 வருஷ அரசாட்சியில நமக்கு விசா கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதெல்லாம் புரியுதா? இப்போ உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. நித்திய ராஜ்யம்னாலும் புரியாது. இப்போ நித்திய ராஜ்யத்தை பற்றி கேட்டுன்னு வந்தானே, அவங்ககிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? நித்திய ராஜ்யத்துக்கு போனோம், கொஞ்சம் வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போய் பிரமாணத்தை நிறைவேற்று, போ, நித்திய ராஜ்யத்துக்கு போயிடலாம். உடனே அவன் என்ன பண்ணான்? இல்லை இல்லை இல்லை, நான் சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன். இப்போ நம்ம மைண்ட் செட்டு தான். தோடா வந்துட்டார், சொல்கிறார், ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. தெரியலன்னு தானே சொல்ல வந்திருக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுறது இல்லைன்றது தானே.
இந்த பரிசேய ஆவி நமக்குள்ள போகணும். கர்த்தரே பரிசேயனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? இவனுக்கு ஐயோ. என்ன சொன்னாரு? இவனுக்கு ஐயோ. ஏன் அவனை பார்த்து ஐயோன்னாரு? ஏன் ஐயோன்னு அவனை பார்த்து வயிற்றில் அடிச்சுக்கணும், வாயில் அடிச்சுக்கணும்? அந்த அளவுக்கு உருப்படாதவன். ஆனால் பரிசேயனிடத்தில் இருந்த மேன்மைகளான காரியங்கள் பல உண்டு. சர்ச்சுக்கு கரெக்ட் டைம் போவான், செலுத்த வேண்டிய எல்லா முறைமைகளையும் செலுத்துவான், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுப்பான், உபவாசம் எடுப்பான், ஜெபம் பண்ணுவான், தேவ பயத்தோடு நடந்து கொள்ளுவான், எல்லாமே கரெக்டாக பண்ணுவான் நீதியை நிறைவேற்றுறதுல. ஆனால் என்ன இருந்தாலும் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுயநீதி. எங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டியது கிடையாது, இவங்க ஒன்றும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இவன் எங்கடா உருப்பட போகிறான்? கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன், இவனுங்களை ஜெயிக்க முடியலையே. கடைசியில் அதனால தான் அவனை பார்த்து ஐயோன்ட்டு, வாங்கடா, உங்களை நான் என்ன பண்ணாலும், என் ரத்தத்தையே கொடுத்து உயிரியே கொடுத்தாலும் நீங்கள் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, போ. பரிசேயாவி, பரிசேயாவி, கேளு ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசேயாவி, சுயநீதி உடையவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், சும்மா உட்காரல. நான் இங்கே வந்து என்னுடைய ரட்சிப்பே நித்திய ஜீவனை அடைவதற்கு தான். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக தான் நான் காத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் சிறு வயது முதற்கொண்டு நீங்க சொல்றத அத்தனை நீதியை நான் நிறைவேற்றிருக்கேன். ஆனால் நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கு இன்னும் எனக்கு வழி தெரியாம இருக்குன்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனையா இருக்கு, உலகத்தை விட்டுட்டு நீ என் பின்னால வா. உலகத்தை விடணுமா? ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மேன்மை. முதலாவது மேன்மை கிருபை. இரண்டாவது மேன்மை என்ன சொல்றாரு பவுல்? பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 3:8. மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. ஹலோ, கிருபையாகிய மேன்மை. அந்த கிருபையின் மேன்மையை பத்தி சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. நான் ராஜாவா இருக்கிறனோ, பிரபுவா இருக்கிறனோ, பெரிய அப்படி இருக்கிறனோ, இப்படி இருக்கிறனோ, உம்மை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு இருந்தா போதும். பிரைஸ் எல்லாம். கர்த்தரை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த அறிவு உடையவர்களாக நாம் இருந்தாலே போதும். அந்த அறிவின் மேன்மை தான் எனக்கு. எரேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா எப்படி தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. எரேமியா 9 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அணிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹலோ, இதுக்கு நீங்க கைத்தட்டி இருக்கணும். இப்போ ஒன்றும் தட்ட வேணாம். நான் பிச்சை எடுத்து உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக வந்தேன். நான் இப்போ
இப்போ நான் சொன்ன பிறகு தானே உனக்கு சொர்ணம் இல்லாமல் உட்காந்துருந்து நான் தட்டுன்னா தட்டுவியா? நீ சொர்ணம் தானா வரணும். மேன்மை பாராட்டுற, எதை மேன்மை பாராட்டுற? பவுல் இதை தான், நான் இதை படிச்சு தான், ஏன்னா நியாயப்பிரமாணம் படித்தவன் இல்லை, அதனால தான் இதை டீட்டெயிலாக சொல்றாரு பாருங்க. ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆனால் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் இந்த பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் யார் என்பதை அறிகிற அறிவு உனக்கு இருந்தா அதை குறித்து நீ மேன்மை பாராட்டு. அதுதான் பவுல் இங்க சொல்றார். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. மேன்மை பாராட்ட அவனுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது இல்லை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4வது வசனத்துல என்ன சொல்றாரு பவுல்? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்தா அவன் பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய சரீரத்தின் மேல அவன் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரனை போல இருந்தவன். அதே போல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரம், இதெல்லாம் அவனுக்கு இருந்த மேன்மைகள். பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். அதற்காக நான் இத்தனை மேன்மைகள் இருந்தாலும் சரி, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். கரெக்டா எல்லாத்திலையும் கர்த்தருடைய நீதிக்காக வாழ்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நீதி எதுவும் அது ஏங்க. சமாதானம் எங்கங்க இருக்குது? சமாதானம் எங்க இருக்கு? சமாதானம் எங்க இருக்கு? ஏசியா 32 18 என்ன சொல்லியிருக்கு? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும். போதுமா? நீ எதிர்பார்க்கறது இங்க சொல்ற தீர்க்க தரிசனமா? கர்த்தருடைய ஜனமா இருந்தா, என்னுடைய ஜனமா கர்த்தருடைய ஜனமா இருந்தா நீ என்ன பண்ணுவ? சமாதானமான இடத்துல இருப்ப. சமாதான தாபரத்திலும் நிலையான வாசஸ்தலம், தாபரம் வாசஸ்தலம், தங்குமிடம் எல்லாமே நீ குடியிருக்கிற நீ வாழ்ற வாழ்க்கை தான். ஆனா இங்க என்ன சொல்லுது? சமாதானம், நிலையான ஒரு வாழ்க்கை, அமைதி. இந்த சமாதானமா இருக்கட்டும், நிலைவரமான வாழ்க்கையா இருக்கட்டும், நிலையான வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது அமைதியா இருக்கட்டும், இது எல்லாமே உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? முதல்ல அவர் என்ன சொல்ற? என் ஜனம். கர்த்தருடைய ஜனமா இருந்தா இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அப்ப கர்த்தருடைய ஜனம், இந்த மூணும் உனக்கு கிடைக்கும்னா சமாதானம், நிலவரம், அமைதி, இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? 17வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, எப்ப கிடைக்கும்ட்டு. என்னம்மா? நீதியின் கிரியை. போதுமா? நீதியின் கிரியை சமாதானம். நீதியினுடைய பலன் இருக்கு தெரியுமா? அதுதான் அமைதி. ஹலோ, அமெரிக்கன்னு சொன்னா அமைதி. இப்ப இந்த மூணுக்கும்
அவருடைய ஜனம்னா இதுக்கு விளக்கம் முன்னாடி வசனத்துல எவ்வளோ அழகா ரகசியமா வச்சுட்டு இருக்கிறார் பாருங்க. அவருடைய நீதி முதலாவது, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அதான் நீதியின் கிரியை. நீதியை செய்தால், உன் நீதி உனக்கு முன்பாக போனால் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காப்பாற்றும். உன் பின்னால வருங்க. பார்த்தீங்கன்னா இழுத்துக்கு நில போயிட்டு இருக்க. இப்போ ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே அனுப்புங்க, ஆண்டவரே ஊத்துங்க, ஆண்டவரே போடுங்க, ஆண்டவரே நல்லா போடணும் போடணும் போடணும். ஆனா தாவீது சிம்பிளா சொல்றான் 23ஆம் சங்கீதத்தில், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்டா, என்னை ஃபாலோ பண்ணும். எப்போ? நீதியின் கிரியை. அவருடைய நீதியின் கிரியையை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணினா, செஞ்ச கிரியை அப்படின்னா செய்யறது, செயல்படுவது. அதனுடைய கிரியை, உன் கிரியைக்கு தக்க பலன் என்ன? அமைதல், சமாதானம். நீ அமைதியை தேடுறியே, நீதியின் கிரியையை செய்யும் போது அது உனக்கு சமாதானத்தையும் கொடுக்குது, அமைதியும் கொடுக்குது. கிரியை சமாதானம், பலன் அமைதி. புரியல? இதெல்லாம் பைபிள் படிச்சவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் புரியாது. பைபிள் படிச்சு அடிக்கடி பழகி இருக்கணும். நீ அவரோடு பழகினால் என்ன பண்ணும்? நீ அவரோடு பழகணும். இயேசுவோட உனக்கு பழக்கம் உண்டா? நீ அவரோடு பழகி இருக்கிறியா? பழகினா 6 மணிக்கு இங்கே இருப்ப. ஏன்னா உன் பழக்கமே அவர்கிட்ட தானே. பாவம், நான் வரும்போது உங்கள் பாஸ்டர் தனியாக உட்காந்து கிடக்குறார். அவங்க மச்சான் கூட உட்காந்துருந்தார். துணைக்கு கூட்டின்னு வந்துட்டார். ஐயோ வாயா, யாரும் வரமாட்டாங்க, பயமாக இருக்கும் எனக்கு. அப்புறமா தான் எல்லாம் ஒருத்தரா வரா. நானே வந்து எனக்கே தூக்கம் வந்துடுச்சு. நான் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும்ல. உங்கள் பாஸ்டர் வேற எப்போ வர மாதிரி 8 மணிக்கு வாயான்னு சொல்லியிருக்கலாமில்ல என்ன? அதெல்லாம் இல்லை அங்கிள், நீங்கள் 7 மணிக்கு இங்கே இருக்கணும்ட்டான். இங்கே வந்தால் அவரே தனியாக உட்காந்துக்கிறார். பாவம். எங்க நீதி? இங்கே நீதி கர்த்தருடைய நீதி. அதான் இங்கே சொல்றார், கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. இந்த கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையினாலே பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை என்ன பண்ணும்? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காது. அந்த நம்பிக்கை எப்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த மேன்மைகளை குறித்தே நான் என்ன பண்ணுவேன்? இயேசுவை எதையும் பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு இருக்குது. 3ஆம் அதிகாரம் 7ல இருந்து நீங்க வாசிங்க வீட்டில். சிலுவனுடைய மேன்மை என்பது வேற லெவல். இப்போ 3வது பாயிண்ட் பேசலாம், முடிக்க போகணும். நான் அங்கங்கே கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 3வது காரியம், முதல்ல காரியம் என்னது? கிருபை மேன்மை. 2வது காரியம் என்ன? கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. 3வது காரியம் சிலுவையை குறித்த மேன்மை. பிரைஸ் தி லார்ட். என்னது? சிலுவையை குறித்த மேன்மை. கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. போதும் இருக்கு. என்ன சொல்றாரு? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். ஏன் தெரியுமா? ஏன் சிலுவை மேன்மைன்னு நான் சொல்றேன்னு சொன்னா, கொலோசியர் 1:20-21 வசனங்கள் வாசிங்க. ஏன் நான் மேன்மையா சிலுவையை சொல்றேன் அப்படின்னா, முன்னே
அந்நியராயும் நான் முன்னே அந்நியராயும் நற்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் நற்கிரியைகள் செய்கிறதிலே நான் சத்துருவாகவும் இருந்த உங்களையும் ஆ, பரிசுத்தராகவும் ஆ. குற்றமற்றவர்களாகவும் பாருங்க, நற்கிரியைன்றது நல்லதுன்னே தெரியாம வாழ்ந்தோம். நல்லது செய்யறதுக்கு தெரியாம வாழ்ந்தோம். நல்லதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம வாழ்ந்தோம். ஆனால் அப்படி துர்க்கிரியைகள் செய்கிறவர்களாய் துன்மார்க்கர்களாய் இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் என்னம்மா கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச என்ன சொல்றாரு? தமக்கு முன் நிறுத்தும்படியாக. அப்ப அவருக்கு முன்னால நிக்கணும்னா என்னென்ன இருக்கணும்? பரிசுத்தம், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள். கண்டிக்கப்படாதவர்களா இருக்கணும், குற்றம் இல்லாம இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். இவங்களைத்தான் கர்த்தர் தமக்கு முன்பாக நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நம்ம சந்திக்க போறோமே, அந்த சந்திக்க போற இயேசு எப்படிப்பட்டவரா இருக்க போறாரு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம்ல, சாதாரணமா வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்த வெத்தையில பிறந்தாரோ இல்லை வெத்தலையில பிறந்தாரோ நமக்கு தெரியாது. ஆட்டுக்குட்டி எடுத்து போய் வச்சவன், கையில் வாங்கினவன், தூக்கினவன், முத்தம் கொடுத்தவன், பரிசு கொடுத்தவன், இதெல்லாம் எப்போ தெரியுமா? இயேசு கிருபையா வந்தார் தெரியுமா? அந்த கிருபையினால நம்ம எல்லாமே போய் தொட்டுக்கிட்டோம். ஆனா அடுத்து நம்ம சந்திக்க போறோம் இயேசு தெரியுமா? யாருமே நெருங்க முடியாத இயேசு. யார் நெருங்குவாங்க? அதுதான் பவுல் எழுதுறாரு, அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்கள் ஆகும்படிக்கு. என்னது? அவர் முன்பாக நிற்பதற்கே பாத்திரவான்களா ஆகணுமானோம். அதுக்காக தான் சொல்றார், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. எப்பயோ எடுத்த ஞானஸ்தானம் உன்னை கொண்டு போய் இயேசு முன்னால நிறுத்திரும் நீ நினைக்காத. எப்பவோ எடுத்த ஞானஸ்தானம், எப்பவோ வாங்கின அபிஷேகம் இன்னைக்கும் சும்மா நங்கு காட்டிக்கிட்டு இருக்க பாரு. அதெல்லாம் உன்னை இயேசு முன்னால நிறுத்திரும் நினைக்காத. நம்மை இயேசுவுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு, நம்மை பாத்திரவான்கள் ஆக்குவதற்கு கர்த்தர் என்ன பண்றாராம்? நம்மை ரட்சிப்பை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ள நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அது அவர் சிலுவினால தான் வந்தது. அவருடைய ரத்தம் தான் நமக்கு அதை கொடுக்கும். அதனால தான் பவுல் எழுதுறாரு, நான் அவருடைய சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அந்த சிலுவையிலே எனக்கு இரக்கம் கிடைச்சது, அந்த சிலுவையிலே எனக்கு தயவு கிடைச்சது, அந்த சிலுவையிலே எனக்கு மேன்மை கிடைச்சது, அந்த சிலுவையிலே என் வாழ்க்கை கிடைத்தது, அந்த சிலுவையினால் நான் ஒரு மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். சபைகளை துன்பப்படுத்துகிற அளவுக்கு கொடூரமானவன் நான். ஆனால் சிலுவையில் உண்டான மேன்மையினாலே என்னை கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தி அவர் முன்னாலே என்னை நிறுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையின் மேன்மை, அந்த சிலுவையின் மேன்மை தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம். பவுல் சொல்றார், கடைசியா வாசிங்க. அதுக்கு நான் என்ன பண்றேன்? அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி வாசிங்க. 6:14, கலாத்தியர் 6:14 பிற்பகுதி. நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அதுல சிஸ்டர் மறுபடியும் அந்த வசனத்தை படிங்களேன். முன்னே அந்நியராயும் இல்ல, கலாத்தியர் 6:14. எதுக்கு நான் கிறிஸ்துவனுடைய சிலுவையை நான் மேன்மை பாராட்டுறதால நான் என்ன பண்றேன்?
இயேசு சிலுவையில் அறையப்படல. இயேசு ஒரு முறை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. ஆனா சிலுவையில் அறைஞ்ச பிறகு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்த பிறகு, நான் உலகத்தை சிலுவையிலே அறைந்து விட்டேன். இப்போ உலகத்தை சிலுவையிலே அறைந்து விட்டேன் என்று சொல்லி நான் ஊர் சுத்திக்கிட்டு இல்ல, உலகத்தை சிலுவையில் அறைந்து விட்டு என்னையும் அந்த சிலுவையிலே அறைந்து கொண்டேன். ஹலோ, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே அறைந்து கொள்ளுவது. உலகத்தை வெறுத்துட்டு அவர் பின்னால போறது. பார்வை அடைவாயாகன்னு சொன்ன உடனே அவன் யார் பின்னால போனான்? பார்வை அடைஞ்ச உடனே இயேசு பின்னால போனான்ல. எத்தனையோ லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு வாலிபன், ஒருவராலும் கட்டவிழ்க்க முடியல, ஒருவராலும் கிட்ட போக முடியல, யாராலும் அவனை கிட்டி சேர முடியல. அவன் கல்லால் அடித்து கொண்டு, கற்களால் அடிச்சு தீயும் அவனை தன்னை தானே சேதப்படுத்தி கொண்டு கொடுமை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வாலிபன், கெனசரேத்து வாலிபன், இயேசு சந்தித்த உடனே அவன் என்ன பண்ணான்? இயேசு பின்னால போறான், புத்தி தெளிஞ்சு. நாம புத்தி தெளிஞ்சு இயேசு பின்னாலேயே போறோம்? முன்னையே இயேசு பின்னால வந்துகிட்டு இருந்தோம். ஞானஸ்நானம் வரவேற்கிறதுன்னா நம்ம இயேசு பின்னால வந்தோம். உன் மூக்குல சளி இருந்துக்கினே இருந்திருக்கணும், அதை எடுத்தார் பாரு, அதால் தான் நீ அவரை விட்டுட்ட. அப்போ மூக்கு சிந்தி இருந்த பாரு. இப்போ எல்லாரும் தெம்பு. இப்ப இயேசுவே அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் இருப்பார். அதனால நம்ம எப்போனாலும் போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பஜனெல்லாம் பண்ணிக்கிட்டு இயேசுகிட்ட போய் சேர்ந்துடலாம் நினைக்காதீங்க. சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. இயேசு பின்னால போகணும். சிலுவையில் அறைந்து விட்டேன். இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நான் அந்த சிலுவையிலே இந்த உலகத்தை அறைந்து விட்டேன், அந்த சிலுவையிலே என்னையும் அறைந்து விட்டேன். ஏன் தெரியுமா? நான் அதை மேன்மை பாராட்டுகிறேன். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, மேன்மை பாராட்டுறோம்னா, கர்த்தரை மேன்மை பாராட்டுறோம், சிலுவையை மேன்மை பாராட்டுறோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு தான் ஃபர்ஸ்ட். ஆமென், அல்லேலூயா. அதுதான் பெஸ்ட். என்ன சொன்னாலும் வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் பாஸ்டர் வகை வகையான போதகர்களை வகை வகையாய் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வகை வகையாக உங்களுக்கு என்னென்னமோ சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆகாது தம்பி, கதைக்கு ஆகாது. என்னமோ. ஆனால் உங்கள் பாஸ்டர் என்ன, எங்கள் ஜனங்களை திட்டாதீங்க தயவுசெய்து, எங்கள் ஜனங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் யார் திட்டாத இருப்பாங்க? நீ பண்ணுறதுக்கு உன் வீட்டுக்காரர் திட்டாத இருக்கிறாரா? நீ பண்ணுறதுக்கு உன் பொண்டாட்டி உன்னை திட்டாத இருக்குதா? சபையில் மட்டும் திட்டக்கூடாது, ஆனால் ஊரில் எல்லாம் உங்களை திட்டலாம் இல்லை? சபையில் போதகர் உன்னை திட்டக்கூடாது, ஊழியக்காரன் உன்னை திட்டக்கூடாது. இப்படியே இப்போ வந்து உக்காந்துட்டு பார்த்துட்டு தானே இங்கே வந்தோம். நம்ம இதே மாதிரி தான் இருக்கும். ஒன்று பார்க்காது. போன வாரம் பார்த்தேன், சனி பிடிச்சா அவனுக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காதுன்னு எனக்கே சொன்னாங்க. 7.5 வருஷம் உனக்குடா, 7.5 வருஷம் உங்களுக்கு 7.5 பிடிச்சிருக்குது. எங்கள் அப்பா சொல்லார், நீயே 7.5 தான்டா அப்படின்னு. ஆமாம், 30 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் 7.5 தான் இருந்தேன். ஒன்று தெரியுமா? 7.5 இருந்ததுன்னா என்ன தெரியும் தெரியுமா? சுவர்ணியே இருக்காது, சூடு சுவர்ணியே இருக்காது. கூப்பிட்டு காரி துப்புனா கூட சரி,
அதெல்லாம் சகஜம், விடு. எங்க அப்பா தண்ட சோறு போகுது பாரு, அப்பா தானே சொல்றாரு, விடு. தெரியல. ஆனா இயேசு நம்மளை தொட்ட பிறகுதான், என்னையா சொன்னீங்க தண்ட சோறு? இதுதான் அந்த உணர்வு. அந்த உணர்வை கொண்டாட தெரியும்னா அதுதான் ஆவியானவர். இதெல்லாம் செய்யறதுக்கு தான் கர்த்தர் சொன்னார். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய கிருபையை மேன்மை பாராட்டணும், அவரை அறிகிற அறிவை குறித்து மேன்மை பாராட்டணும், அவர் சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise the Lord Jesus. கிருபை, கர்த்தருடைய கிருபையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். அவரை அறிகிற அறிவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். உலகத்தில் இருக்கும்போது நான் என்னென்னமோ மேன்மையாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிவு வந்த பிறகுதான் அது என்னை மனுஷனாவே மாற்றுச்சு. அல்லேலூயா. நம்மை மனிதனா உணர்வடைய வச்சதே கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான். அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். இந்த வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை, அதை நினைச்சு பார்க்கணும். ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது ஒரு மேன்மையான வாழ்க்கை. அது குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. பெருமை. நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி, எங்களுக்கு அது இருக்குது, எங்களுக்கு 4 வீடு இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ நகர் நட்டெல்லாம் இவ்வளோ வச்சுருக்குறோம், நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ செல்வ செழிப்பு, எங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட். அது பேர் ஷாலி என்ன சொன்னான்? எல்லாம் இருக்குது, செல்வ செழிப்பான நாடு தான் அந்த நாடு. ஆனால் எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க. மிசைல் வந்து உழுது, என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. ஜீவன் தப்ப ஓடுறாங்க ஜனங்க. யார் உனக்கு இந்த மரணத்தினுடைய பிடியிலிருந்து யார் உன்னை காப்பாற்ற முடியும்? மிசைல் கவர்மெண்ட் காப்பாத்துமா? இந்த பிரச்சனை எங்கேயோ நடக்குது, ஆனா இங்க பாதிக்கப்படுது. பெட்ரோல் இல்லைன்னு கியூ நிக்குது, கேஸ் இல்லைன்னு போய் எல்லாம் தூக்கின்னு திரியிறோம். விறகு வாங்கலாமா, கிருஷ்ணால் வாங்கலாமா? உலகின் கடைசி முடிவிலே உன்னுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு நினைச்சு பாரு. இந்த ஒரு சின்ன காரியமே உனக்கு இப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸில் இருக்குதே, கடைசி நாட்களிலே வரப்போகிற காரியங்களுக்கு நம்ம எப்படி தப்ப போறோம் நினைச்சு பாரு. கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, ஆனா வருங்காலம் சோறே இல்லைன்ற நிலைமைக்கு வரப்போகுது. அதுக்கு எங்க போய் நிற்போம்? சோறே இல்லைன்ற நிலைமைக்காக வரும்பொழுது அந்த காலத்தில் நம்ம எங்க போய் நிற்போம்? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனா உலகத்தை ஜெயித்தவருடைய கையில தான் நம்ம இருக்கிறோம். நிச்சயமா நமக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கணும். நிச்சயமா நம்ம அந்த நிலைமைக்கு கர்த்தர் விடக்கூடாதுன்றது தான். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. எப்படி வராது? கர்த்தருடைய கிருபையை நீ மேன்மை பாராட்டணும், அவரை அறிகிற அறிவை நீ மேன்மை பாராட்டணும், உனக்காக அவர் சிலுவையிலே தந்த ஜீவனை குறித்து மேன்மை பாராட்டணும், அவர் சிந்தின ரத்தத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டணும். அப்பத்தான் இதெல்லாம் நீ தப்ப முடியும். இந்த உலகத்தினுடைய அழிவின் பிடியிலிருந்து உன்னை தப்பு வைக்க தான் கர்த்தர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கார். உலகத்தில் நடக்கிற எல்லாமே உனக்கு எனக்குன்னு இல்லை. யாரெல்லாம் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோமோ, யாரெல்லாம் அவருடைய சட்டைகளுக்குள்ளே இருக்கிறோமோ, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் நிழலில் வந்த உனக்கு உனக்கு
உனக்குன்னு தனியா உனக்கு இல்லை, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையில் நிழலில் வந்த உனக்கு நிறைவானதை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இனி ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மையான ஒன்று காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன், கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பரலோக பிதாவே, பவுலை போல யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆனால் பவுல் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே நான் அடைந்த எந்த மேன்மையாக இருந்தாலும் ஆண்டவரே, உங்கள் கிருபை தான் எனக்கு மேன்மை. நான் ஒரு ராஜாவாக வேண்டியதில்லை, ஒரு பிரபுவாக வேண்டியதில்லை, ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியாக வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்கள் கிருபை இருந்தால் போதும், உங்களை அறிகிற அறிவு எனக்கு இருந்தால் போதும். உங்கள் சிலுவையில் உண்டான அந்த ரட்சிப்பு, அந்த இரத்தத்தினுடைய பலன் எனக்கு கிடைச்சா போதும். அதைத்தான் நான் மேன்மையாக நினைக்கிறேன். ஆண்டவர், சபை மேன்மை அடைய ஆசீர்வதிக்கிறேன், ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன், கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில்.